அதாவது ரேங்க் அப்டேட் வந்தோடனே சரி ஃபஸ்ட்டு மேட்ச் தானே நல்லா இருக்கும்னு நினச்சி இறங்குனா நடக்கிறது பூராமே உள்ட்டா தான். ஏடா கூடமாக நடக்குது. அடிக்கிற பூரா பறந்து பறந்து தான் அடிக்கிறாங்க. பூரா அந்த நெருப்பு பறக்கிற எஃபெக்ட்டு அந்த கன்னெல்லாம் தேடி தேடி எடுத்துக்கிட்டு அவனுங்க பண்ணுற அலும்பு சத்தியமாக தாங்க முடியல. ஏன்டா அந்த அப்டேட் எப்போடா போகுன்ட்டே இருக்குது. அந்த அந்த கன் ஸ்கின்லாம் எப்போ போகுன்ட்ருக்கு. இந்த இடத்துல கீழே போனால் நம்மளால் வந்து கத்துறான், வாழ்னு கத்துறான். அப்படியே அந்த நெருப்பு கன் வந்து என்னை கொண்டுச்சுடா, வாடா ரிவே பண்ண வாடான்னு அவன் கத்துறான். மேலே பார்த்தா அந்த சைடு ரூப்பில் இருந்தால் அவனுக்கு டேமேஜ் அடிச்சு அவன் க்ளோவல் போட்டான். இந்த சைடு அவனை டவுன் அடிச்சவன் நான் டவுன் அடிச்சு கில்ல எடுத்துடுவேன். கில்ல எடுத்துகிட்டு இந்த சைடு பார்த்தா இந்த சைடு அவன் டீம் மட்டும் கரெக்டாக மேலே ஏறி வந்துடும். க்ளோவலை போட்டு அவனுக்கு அழுத்துவேன், டேமேஜ் வரும். அடியே பிடிக்க மாட்டேது. வேற ஃபுல் வந்து அந்த நெருப்பு பறக்கிறத வச்சோம்னா தான் அடிக்குது. சரின்ட்டு இன்னொரு டேமேஜ் அடித்தா நம்மளால் இந்த இடத்துல ஒரு ஓசிகள் எடுத்துகிட்டு போயிட்டானா இந்த இடத்துல அந்த புதுகனை யூஸ் பண்ணி பார்ப்போமேன்னு தோணுச்சு. அந்த புதுகனை தூக்கிட்டு வந்தானா இந்த இடத்துல வந்தானு ஒரு டவுன். இந்த இடத்துல வந்தால் நம்மளால தான் தூக்கினேன். நான் வண்டியில் வந்ததே அவன் கவனிக்கவே இல்லை. இறங்கி MP5 ஒரு அழுத்து. ஆனால் MP5 என்னன்னு தெரியல, இந்த தடவை பவர் ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கரமாக அடிக்குது MP5. சத்தியமாக சொல்கிறேன், MP5 நான் MP5 3 லெவலில் தான் வச்சுருக்கேன். ஆனால் 3 லெவலே கொடூரமாக அடிக்குது. இந்த இடத்துல நம்ம டேமேஜ் கொடுக்க அவன் உட்காந்து மெடிக்கல் போட்டிருந்தானா ஈஸியாக ஒரு ஓசிக்கல் மாதிரி கிடச்சிச்சா. அந்த இடத்துல நான் பண்ண தப்புக்கு இந்த இடத்துல எனக்கு சரியான ஒரு தண்டனை கிடைக்கும். என்ன கிடைக்கும் பாருங்கள். அதாவது கஷ்டப்பட்டு நம்ம டவுன் அடித்தா தாயிலுமையும் ஒரே அடியில் ஓசிக்கல் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் இந்த சைடு ஒரு அழுத்து அவனை டவுன் அடிச்சுட்டு இங்கே பார்த்தா 16 HP. சத்தியமாக செத்துட்டேன்னே நினச்சேன். கடவுள் செஞ்ச புண்ணியமாக நான் செஞ்ச புண்ணியம், நான் பண்ண புண்ணியமோ என்னமோ தெரியல. 16 HPயில் தப்பிச்சு வண்டி எடுத்துகிட்டு மெடிக்கல் போட்டு வந்துட்டேன். கில்லு எனக்கு கன்ஃபார்ம் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்தால் ஒருத்தனை டவுன் அடிச்சுட்டு சரின்ட்டு வெளியே வந்தால் அங்கே ஒருத்தன் நம்மளை பார்த்து அடிச்சுட்டு இருந்தான். அவனை அடித்து டவுன் அடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒருத்தன் க்ளோவால் போட்டு க்ளோவால் உடச்சி அவனை டவுன் அடிச்சுட்டு இந்த இடத்துல சரி கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. சரி ஏறி போகணும்னு சொல்லி கரெக்டாக ஏறி போய் அழுத்துவேன் அந்த கன்று. சரி இந்த கன்று சரிப்பட்டு வராது அப்படின்னு தோணுன்னே என்ன பண்ணேன், MP5 மாற்றிட்டேன். MP5 மாற்றின செகண்ட் ஒரு அழுத்துன செகண்ட் அவனுக்கு வந்து சோனி ஆக்டிவேட்டு இருந்தாலும் ஒரு அடி அதனால அக்யூரசி கரெக்டாக போய் பிடிச்சிச்சு. எப்படின்னு எனக்கு தெரியல. கடைசியில் இந்த மாதிரி போயிடுச்சு. சரி காசு வீடியோ முடிஞ்சிச்சு, போய்ட்டு வரேன். டாட்டா, பாய் பாய்.